ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மெலோடி குயின், சின்ன குயில், சங்கீத சரஸ்வதி என்று அழைக்கக்கூடிய நம்ம சித்ரா அம்மா அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருவனந்தபுரத்தில் வானொலியில் புகழ்பெற்ற பாடகராக இருந்த கிருஷ்ணன் நாயருக்கும் மற்றும் வீணை வித்தகி சாந்தகுமாரிக்கும் 1963ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் பிறந்திருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. இவங்களுக்கு பீனா என்ற ஒரு சகோதரி இருக்கு. இவங்களோட தந்தை ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க. மேலும் 1986ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் புற்றுநோய் காரணமாக சித்ரா அம்மாவோட தந்தை இறந்திருக்காங்க. சித்ரா அம்மா அவங்களோட பள்ளி படிப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள காட்டன் ஹில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. முதல்ல சித்ரா அம்மா யாருக்கிட்ட இசையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, பேராசிரியர் ஓமனக்குட்டியிடம் தான் முதல்ல இசையை கற்றுருக்காங்க. மேலும் சித்ரா அம்மா இசை பட்டப்படி பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1978ஆம் ஆண்டு முதல் 1984ஆம் ஆண்டு வரை இந்திய அரசின் தேசிய திறமை தேடல் உதவித்தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. இப்போ நம்ம சித்ரா அம்மா எப்படி திரைப்படத்துறைக்கு அறிமுகம் ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பள்ளியில இறுதி வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் போதே KJ யேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடும் வாய்ப்பு சித்ரா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்புறமா யேசுதாசுடன் இணைந்து மேடை நிகழ்ச்சிகளில் பாடும் வாய்ப்பை நம்ம சித்ரா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. சித்ரா அம்மாவின் குரலால் ஈர்க்கப்பட்டு திருவனந்தபுரத்தை விட்டு சென்னைக்கு வந்து குடிபெயர்ந்தால் கணக்கற்ற வாய்ப்புகள் வரும் என்று இசையமைப்பாளர் ரவீந்திரன் தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மா கிட்ட வலியுறுத்தி வந்திருக்காரு. ஆனா சித்ரா அம்மாவுக்கு முகம் தெரியாத இடத்திற்கு வர விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு முறை இந்தி திரைப்படத்திற்கு SP வெங்கடேஷ் எழுதிய பாடலை PB சீனிவாசுடன் இணைந்து பாடுவதற்கு சென்னை வந்திருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. அதுக்கு அப்புறமா தான் நம்ம இளையராஜாவுடன் அறிமுகம் கிடைச்சிருக்கு சித்ரா அம்மாவுக்கு. அது மட்டும் இல்லாம இளையராஜாவுடன் இணைந்து நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்தில் பூஜைக்கேத்த பூவீது என்ற பாடல் இசை உலகிற்கு திறவுகோலாக அமைஞ்சிருக்கு நம்ம சித்ரா அம்மாவுக்கு. மேலும் 1985ஆம் ஆண்டில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா அம்மா பாடிய பாடல்கள் கீதாஞ்சலி திரைப்படத்தில் துள்ளி எழுந்தது பாட்டு என்ற பாடல் மற்றும் வைரமுத்துவின் வரியில் ஒரு ஜீவன் அழைத்தது ஆகிய பாடல்களும் புகழ்பெற்ற பாடலாக அமைந்தது. ஒரு ஜீவன் அழைத்தது. மேலும் தமிழ் திரையுலகம் நம்ம சித்ரா அம்மாவுக்கு சின்ன குயில் சித்ரா என்ற அடைமொழி பெயரும் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிந்து பைரவி என்ற திரைப்படத்தில் 400 சிந்து என்ற பாடலுக்கு தேசிய விருது பெற்றிருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. மேலும் சித்ரா அம்மாவின் திறமையை வெளிக்கொண்டு வந்த இளையராஜாவிற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னாங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 1985 முதல் 1986 வரை இளையராஜாவின் இசையமைப்பில் பல பாடல்கள் பாடி அந்த பாடல்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மேலும் வி குமாரியின் இசையமைப்பில் SPBயுடன் இணைந்து பட்டுப்பூச்சி பூவெல்லாம் என்ற பாடலும் மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதனின் உலவந்த நிலா திரைப்படத்தில் சில அரிய பாடல்களையும் பாடியிருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. அது மட்டும் இல்லாம பல இந்தி பாடல்களும் மலையாள மொழியில் பல பக்தி பாடல்களும் பாடியிருக்காங்க நம்ம சித்ரா அம்மா. மொத்தம் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு செஞ்சிருக்காங்க என்பது சிறப்பு. மேலும் பொறியாளரும் தொழிலதிபருமான விஜயசங்கர் என்பவரை 1987ஆம் ஆண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு திருமணம் ஆகி 15 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தனா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறமா 2001ஆம் ஆண்டு துபாயில் சித்ரா மற்றும் AR ரகுமான் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போயிருக்காங்க. அப்போ சித்ரா அம்மாவோட மகள் நந்தனா அங்குள்ள நீச்சல் குளத்தில் ஏற்பட்ட விபத்துல உயிரிழந்திருக்காங்க. இப்போ நம்ம சித்ரா அம்மா என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என்ற 4 மாநில விருதுகளையும் பெற்றுள்ள ஒரே பின்னணி பாடகியாக நம்ம சித்ரா அம்மா இருக்காங்க. மேலும் 1985ஆம் ஆண்டு தொடங்கி 15 முறை கேரள மாநில விருதை பெற்றிருக்காங்க. மேலும் 6 முறை ஆந்திர நந்தி விருதுகளையும் 2 முறை கர்நாடக மாநில விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1995ஆம் ஆண்டு சித்ரா அம்மாவுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. மேலும் 2005ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில்
அப்துல் கலாம் ஐயா அவங்க கிட்ட இருந்து பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்ரா அம்மா இப்போ வரைக்கும் பல படங்களில் பாடல்களை பதிவு செஞ்சுட்டு தான் வராங்க. மேலும் உங்களுக்கும் சித்ரா அம்மாவோட எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம சித்ரா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு. மேலும் வேறொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.